விஷ சாராயம் குடித்து உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாய் வழங்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவு பிறப்பித்துள்ளார். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 36ஆக அதிகரித்துள்ளது. மேலும் விஷ சாராயம் குடித்ததில் பாதிக்கப்பட்ட 100க்கும் மேற்பட்டோர் பல்வேறு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் விஷ சாராயம் விவகாரம் தொடர்பாக சென்னை தலைமைச் செயலகத்தில் அவசர ஆலோசனையில் ஈடுபட்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விஷ சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா ரூபாய் 10 லட்சமும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உள்ளவர்களுக்கு தலா ரூபாய் 50,000 வழங்க உத்தரவிட்டுள்ளார். கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் தமிழக அரசை கண்டித்து வரும் 22ஆம் தேதி பாஜக சார்பில் மாநிலம் தழுவிய போராட்டம் நடைபெறும் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அறிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அருந்தி உயிரிழந்தோர் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. தற்போது வரை உயிரிழப்பு எண்ணிக்கை 36ஆக அதிகரித்துள்ளது. மேலும் 80க்கும் மேற்பட்டோர் கள்ளக்குறிச்சி, புதுச்சேரி, சேலம் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சிகிச்சை பெற்று வருபவர்களில் பலரும் ஆபத்தான நிலையில் இருப்பதால் உயிரிழப்பு அதிகரிக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது. இந்நிலையில் கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் தமிழக அரசை எதிர்க்கட்சிகள் கடுமையாக கண்டித்து வருகின்றனர். இதனிடையே வரும் 22ஆம் தேதி மாநிலம் தழுவிய போராட்டம் நடைபெறும் என்று தமிழக பாஜக அறிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் 84 வளர்ச்சி திட்டங்களுக்கு பிரதமர் மோடி இன்று அடிக்கல் நாட்டுகிறார். இது தொடர்பாக பிரதமர் அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஜம்மு காஷ்மீரில் சாலை உள்கட்டமைப்பு, தண்ணீர் விநியோகம், உயர்கல்வி உள்ளிட்ட ரூபாய் 1500 கோடி மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கு பிரதமர் மோடி இன்று அடிக்கல் நாட்ட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஸ்ரீநகரில் நடைபெறும் இளைஞர்களுக்கான கருத்தரங்கில் பிரதமர் மோடி கலந்து கொண்டு அரசு பணிகளுக்கு தேர்வாகியுள்ள 2000 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை பிரதமர் மோடி வழங்குகிறார். பிரதமரின் வருகையை முன்னிட்டு ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. நெல், பருத்தி, மக்காசோளம் உள்ளிட்ட 14 வகை பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதார விலையை மத்திய அரசு உயர்த்தியுள்ளது. டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. இதில் 14 வகை காரிப் பருவ பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதார விலையை நிர்ணயித்து மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. இதன்படி நெல், பருத்தி, மக்காசோளம், துவரம்பருப்பு உள்ளிட்டவைகளுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையை மத்திய அரசு நிர்ணயித்துள்ளது. அதேபோன்று நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதார விலை குவிண்டாலுக்கு 117 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் சாதாரண வகை நெல் குவிண்டாலுக்கு 2183 ரூபாயிலிருந்து 2300 ரூபாயாகவும், கிரேடு ஏ வகை நெல் குவிண்டாலுக்கு 2803 ரூபாயிலிருந்து 2320 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. நான் இப்போ இது வலியுறுத்து என்னன்னா, இப்போ ரைஸ் மில்லை பொறுத்தவரை தயார் பண்ண அரிசி ஒரு 2 மாத காலமாக கிலோவுக்கு 15 ரூபாய் ஏறி இருக்கு. இது என்னடான்னு அலசி ஆகி பார்க்க போகும்போது, மத்திய கவர்மெண்ட் இந்த எக்ஸ்போர்ட்டுக்கு தடை விதிக்கணும். தடை விதிக்காம பாயில் ரைஸ் ஓப்பன் பண்ணி விட்டதுனால கிட்டத்தட்ட 1 கோடியே 2 லட்சம் டன்னு ஒரு வருஷத்துக்கு வெளியே போகுது. அதுபோல் ரா ரைஸ், பச்சை ரைஸ் 60 லட்சம் டன்னு வெளியே போகுது. பாசுமதி ரைஸ் 50 லட்சம், மொத்தம் 2 கோடியே 12 லட்சம் டன்னு வெளியே போய்கிட்டு. இப்போ இந்த ஒரு 5 ஸ்டேட்டை பொறுத்தவரை தமிழ்நாடு, கேரளா, பாண்டிச்சேரி, ஒரிஷா, வெஸ்ட் பெங்கால், இந்த 5 ஸ்டேட்டை பொறுத்தவரையும் பாயில் ரைஸ் நிறைய சாப்பிடுவாங்க. இந்த பாயில் ரைஸ் நிறைய சாப்பிட்றத பேன் பண்ணாம இது பூரா அதர் கண்ட்ரிக்கு போகிறதுனால இந்த விலை ஏற்றமாக இருக்கு. இப்பவும் விளைச்சல் சரியில்லாதனால இன்னும் ஒரு மாதம் 2 மாதத்துல 15 ரூபா கிலோக்கு ஏறி இருக்குது. 30 ரூபாய் இதில் யாருக்கு எந்த ஆதாயமும் இல்லை. இது கார்பரேட் கம்பெனிக்கு தான் இந்த ஆதாயம், மக்களுக்கும் விவசாயிக்கும் இல்லை. மக்கள் தான் திண்டாடுவாங்க. அதனால இந்த விலை ஏற்றத்தை தடுக்கிறதுக்கு நம்ம மாநில கவர்மெண்ட், மத்திய கவர்மெண்ட்டுக்கு வலியுறுத்தி இந்த தடையை, அதாவது பாயில் ரைஸ் போட்டு ரா ரைஸ் ரா ரைஸ் ஏற்றினா கூட யாரும் பாதிப்பு இல்லை. இந்த 5 ஸ்டேட்டு சாப்பிட்றது பாயில் ரைஸ் தான், ரா ரைஸ் கிடையாது. ரா ரைஸ் ஏற்றினா கூட தப்பு இல்லை. பாயில் ரைஸை பேர்ன் பண்ணாங்கன்னா விலை 15 20 ரூபாய் குறையும். இதை பண்ணாம விட்டாங்கன்னா இன்னும் 1 மாதம் 2 மாதம் இல்லை, கிலோவுக்கு 100 ரூபாய் சாமானிய மக்கள் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. இதை நான் வலியுறுத்துறேன். நாட்டில் பல்கலைக்கழகம் மற்றும் கல்லூரிகளில் உதவி பேராசிரியராக பணிபுரியவும், இளநிலை ஆராய்ச்சி படிப்புக்கான மத்திய அரசின் உதவித்தொகை பெறவும் நெட் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும். அதன்படி இந்த ஆண்டு ஜூன் பருவத்துக்கான முதல்கட்ட நெட் தேர்வு நாடு முழுவதும் 317 நகரங்களில் 1205 மையங்களில் நேற்று முன்தினம் நடத்தப்பட்டது. இந்நிலையில் நேற்று இரவு மத்திய கல்வி அமைச்சகம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அதில் தேர்வு செயல்முறையின் வெளிப்படைத்தன்மை உறுதி செய்வதற்காக நேற்று முன்தினம் நடத்தப்பட்ட நெட் தேர்வு ரத்து செய்யப்படுவதாகவும், புதிய தேர்வு நடத்துவது தொடர்பான அறிவிப்பு பின்னர் வெளியிடப்பட இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருந்தது. மேலும் இந்த தேர்வு தொடர்பான முழுமையான விசாரணைக்கு சிபிஐ வசம் ஒப்படைக்கப்பட உள்ளதாகவும் கூறப்படுகிறது.
பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு